ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். ஓகே, இந்த வீடியோவில் வந்து இப்போ CHSL 2020 முடிஞ்சிருந்தது இல்லையா? ஸோ அந்த வீடியோவில் கேட்ட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஷின்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். சரியா? ஏன் இதை பார்க்குறோம் அப்படின்னா, அப்கமிங்கில் இருக்கிற MTS ஆகட்டும் அல்லது GD கான்ஸ்டபிள் ஆகட்டும், அவங்களுக்கு வந்து இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஷினோட சாயலில் கண்டிப்பாக கொஷின் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து முக்கியமாக வந்து இந்த இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். சரியா? MTSலேயும் இந்த மாதிரியான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான முதல் கொஷின்: பை செல்லிங் 3 dozen oranges for 405, a trader loses 25%. How many oranges should he sell for 288 if he needs to earn a profit of 20% in the transaction? ஓகே, இப்போ 3 டசன் ஆரஞ்சை 405 ரூபாய்க்கு விற்றார்னா அவருக்கு 25% லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ 3 டசன் ஆரஞ்சு வந்து 405 ரூபா. அப்போனா ஒரு டசன் ஆரஞ்சு எவ்வளோவா இருக்கும்? இந்த 405/3 அப்படி தானே? 405/3 போட்டோம்னா நமக்கு வந்து 135 ரூபா இருக்கும். அப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து ஒரு டசன் ஆரஞ்சுக்கு வந்து 135 ரூபா. இப்போது இந்த 135 ரூபாய்க்கு விற்கிறதுனால அவருக்கு 25% நஷ்டம்னு வர சொல்லிட்டாங்க. அப்போ ஒரிஜினல் CP என்னவாக இருக்கும் அப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ 25% நஷ்டம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து 1/4 அப்படி தானே? 25% லாஸை நம்ம எப்படி எழுதுவோம்? 25/100 எழுதுவோம். ஸோ 1/4. ஸோ இதில் வந்து இந்த 135ங்கிறது வந்து 75% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ் அப்படி தானே? ஸோ அதுதான் வந்து 3 பார்ட்னா 4 பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? ஏன் அப்படின்னா 25% லாஸ் அப்படி தானே சொல்கிறாங்க. ஸோ 4 3 CP வந்து 4 இருந்துச்சுன்னா SP வந்து 3 இருக்கும். சரியா? அப்படின்னா தான் வந்து எனக்கு 25% நஷ்டத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த 3 பார்ட்டு தான் 135னா 4 பார்ட் எவ்வளோன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அதுதான் வந்து எனக்கு CPயாக இருக்கும். சரியா? அப்போ ஒரு டசன் ஆரஞ்சோடைய CP எனக்கு கிடச்சிரும். ஸோ இதை நான் சால்வ் பண்ணோம்னா இந்த 3யும் இந்த 135யும் அடித்தா என்ன வரும்? 45 வரும். ஸோ 4 × 45 என்ன வரும்? CP is equal to 4 × 45. 4 × 40 ஒரு 160, 4 × 5 ஒரு 20. ஸோ 180 ரூபா. ஸோ CP ஆஃப் 1 டசன் ஆரஞ்சு வந்து எவ்வளோ? 180 ரூபான்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 1 டசன் ஆரஞ்சுனா எவ்வளவு? 12 ஆரஞ்சு இல்லையா? 12 ஆரஞ்சு தான் வந்து 1 டசன். அதோடைய காஸ்ட் ப்ரைஸ் வந்து 180 ரூபான்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இந்த 180 ரூபாங்கிறது 12 ஆரஞ்சுக்கான ரேட்டு. இப்போ how many oranges should he sell for 288 if he needs to earn a profit of 20% in the transaction அப்படின்னு சொல்கிறாங்க. 288 ரூபாய்க்கு விற்றா அவனுக்கு வந்து 20% லாபம் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ அந்த 288 ரூபாய்க்கு எத்தனை ஆரஞ்சு விற்றுருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? என்ன நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம்னா, 288 ரூபாய்க்கு விற்றா 20% லாபம். அப்போ திஸ் இஸ் 120%. சரியா? 120%. அதான் நான் ஏன் 6 போடுறேன். இப்போ இதுதான் வந்து 120%னா 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. சரியா? 100% என்னது? காஸ்ட் ப்ரைஸு. ஆல்ரெடி ஒரு டசன் ஆரஞ்சோடைய காஸ்ட் ப்ரைஸ் வந்து 180ன்னு கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். சரியா? அது இருக்கட்டும் ஒரு சைடு. இப்போ 288 ரூபாய்க்கு விற்றா 20% லாபம்னு சொல்லும்போது அதோடைய காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதனால தான் 288 ருபீஸ் தான் 120%னா 100% எவ்வளோன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் தான் 6 5 வரும். சரியா? இதை சால்வ் பண்ணால் எனக்கு என்ன ஆகும்? இந்த 6ஐயும் 288 அடித்தோம்னா 48 வரும். ஸோ 5 × 48 வந்து 240 ருபீஸு. சரியா? அப்போது அவன் 240 ரூபா மதிப்புள்ள ஆரஞ்சஸை வந்து 20% ப்ராஃபிட் வச்சு 288 ரூபாய்க்கு விற்றுட்டான். இப்போ கொஷின் என்ன? எத்தனை ஆரஞ்சு விற்றுருக்கான் 288 ரூபாய்க்கு தானே கேட்குறாங்க. அப்போ 180 ஆரஞ்சு வந்து 180 ரூபாய்க்கு 12 ஆரஞ்சுனா 240 ரூபாய்க்கு எத்தனை ஆரஞ்சு? அவ்வளோதான். சரி, 240 ரூபாய்க்கு எத்தனை ஆரஞ்சு? ஏன்னா 240 ரூபா தான் ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் இல்லையா? ஸோ 240 ரூபாய்க்கு எத்தனை ஆரஞ்சு விற்றுருப்பான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா இந்த 12 இதை அடித்தோம்னா 15 வருமா? ஸோ 15 240 அடித்தோம்னா எத்தனை வரும்? 115 is 15 கேரி 90 வரும். 16. ஸோ 16 ஆரஞ்சை வந்து அவன் வந்து விற்றுருக்கான்னு அர்த்தம். அவ்வளோதான். ஸோ 16% ப்ராஃபிட். ஓகே, ஸோ கொடுத்துருக்கிற செல்லிங் ப்ரைஸை வச்சு நம்ம வந்து காஸ்ட் ப்ரைஸுக்கு மாற்றி எடுத்துகிட்டு வரோம். சரியா? இதை நான் சொல்கிறது வேணால் அவ்வளோ லேட்டாக இருக்கலாம், பட் ஆனால் சால்வ் பண்ணும்போது ஈஸியாகவே சால்வ் பண்ணியிருக்கலாம். 3 டசன் ஆரஞ்சு வந்து 405 ரூபானா அப்போது ஒரு டசன் ஆரஞ்சு 135 ரூபா செல்லிங் ப்ரைஸு.
அது வந்து 25% நஷ்டம் அப்படிங்கும்போது காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 டசன் வந்து 180. ஸோ 180 ருபீஸ் தான் வந்து 12 ஆரஞ்சோடைய ரேட்டு. இப்போ 288 ரூபாய்க்கு விற்றா 20% லாபம்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 288 தான் 120%, அப்படி தானே? 20% லாபத்தோடு அது இருக்குது. ஸோ அதுலேருந்து 100% கண்டுபிடிச்சா 240 ரூபா. அப்போ 240 ரூபா மதிப்புள்ள ஆரஞ்சு தான் வந்து அவன் 20%க்கு லாபம் வச்சு விற்றுருக்கான். அப்போ 180 ரூபாய்க்கு எனக்கு வந்து 12 ஆரஞ்சு கிடைக்குன்னா 240 ரூபாய்க்கு எத்தனை ஆரஞ்சு கிடைக்கும்? அவ்வளோதான். ஸோ இதை சால்வ் பண்ணால் 16 ஆரஞ்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு. The market price of an article is 480. A person buys it at two successive discount of 15% and 10%. 15% and 10% successive discountல அதை வாங்கிட்டான். He sells it at a profit of 25%. What is his profit in rupees? ஓகே, ஸோ 480 ரூபாயில் ஃபஸ்ட்டு 15% and 10% அடுத்தடுத்து டிஸ்கவுண்ட் போகுது. ஸோ இதில் 15% டிஸ்கவுண்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ 15% டிஸ்கவுண்ட்னா 10% 48, 5% 24. ஸோ இதை ஆட் பண்ணோம்னா 72 ரூபா ஃபஸ்ட்டு கழிஞ்சிருச்சு டிஸ்கவுண்ட்டு. 408. இப்போ 480 ரூபாய்க்கு வாங்கி 15% டிஸ்கவுண்ட் போட்டால் 408 ரூபா வந்துடுது. இதில் ஒரு 10% டிஸ்கவுண்ட்டு. ஸோ 40.8, 10% வந்து 40.8 இல்லையா? ஸோ ஒரு 2, ஒரு 7, 9ல் 4 போச்சுன்னா, சாரி 10ல் 4 போச்சுன்னா 6, 367. ஸோ 480 ரூபா மதிப்புள்ள பொருளை 367.2 ரூபாய்க்கு அவன் வந்து என்ன பண்ணிட்டான்? வாங்கிட்டான். இப்போ என்ன பண்ண போகிறான்? ஹீ செல்ஸ் இட் அட் அ ப்ராஃபிட் ஆஃப் 25%. அப்போ இதுதான் வந்து இப்போ அவனுடைய காஸ்ட் ப்ரைஸு. இதில் 25% லாபம் வச்சு விற்க போகிறான். அப்போ வாட் இஸ் ஹிஸ் ப்ராஃபிட்னு தானே கேட்குறாங்க. ஸோ இதில் 25% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 25% கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்? டிவைடட் பை 4 பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு இல்லையா? இப்போ 100 ருபீஸ் இருக்குது, இதில் 25% வேணும்னா டிவைடட் பை 4 பண்ணுவோம்ல, ஈக்குவல் டு 25 வரும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே 4ஆல் நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா அவன் எவ்வளோ ப்ராஃபிட்டுக்கு விற்றான்னு தெரிஞ்சிடும். ஸோ 9, ஒரு 1, 32 வரும், 91.8. ஸோ 367.2 4ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 91.8 வருது. ஸோ அதுதான் அவனுடைய ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு. 1 டசன் நோட் புக்ஸ் quoted at 125 are available at 20% discount. How many notebooks can be bought for 75? அப்போ 1 டசன் நோட் புக்ஸ்னால் 12 நோட் புக் வந்து 125 ரூபான்னு கோட் பண்ணி வச்சுருக்காங்க. வித் 25% டிஸ்கவுண்ட், அவைலபிள் அட் 25% டிஸ்கவுண்ட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அந்த டிஸ்கவுண்ட்டை கொடுத்துடணும். அப்போது நான் வந்து 1 டசன் நோட்டு வாங்க போகிறேன் அப்படின்னா அப்போ எனக்கு அந்த 125 ரூபாயில் 20% டிஸ்கவுண்ட் கொடுக்கணும், அப்படி தானே? ஸோ 125ல் 20% டிஸ்கவுண்ட் என்ன வரும்? 10% வந்து 12.5, இன்னொரு 10% வந்து இன்னொரு 12.5. ஸோ ஆட் பண்ணால் 25 வருது. ஸோ அந்த 125லேருந்து 25 கழிச்சிட்டோம்னா 100 ரூபா, அப்படி தானே? அப்போ 12 புக்கு எனக்கு 100 ரூபாய்க்கு கிடைக்குது. சரியா? 12 புக்கு எனக்கு 100 ரூபாய்க்கு கிடைக்குது. அப்போ 75 ரூபாய்க்கு எத்தனை புக்கு கிடைக்கும்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இதை சால்வ் பண்ணால் இது 4:3. இந்த 4யும் 12யும் அடித்தோம்னா 3 டைம்ஸு. ஸோ 3 3s are 9, கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 9 ருபீஸ்க்கு வந்து 9 நோட் புக்ஸ் வந்து எனக்கு 75 ரூபாய்க்கு கிடைக்கும். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு. பை செல்லிங் அன் ஆர்டிக்கல் ஃபார் 1170, எலிசா சஃபர்ஸ் ஆஸ் மச் லாஸ் ஆஸ் ஷி வுட் ஹவ் கெயின்டு பை செல்லிங் இட் அட் அ ப்ராஃபிட் ஆஃப் 22%. இஃப் ஷி செல்ஸ் இட் ஃபார் 1450, தென் ஹர் ப்ராஃபிட் ஆர் லாஸ் %. கரெக்ட் அப் டு 1 decimal place. ஓகே, அப்போனா ஒரு ஆர்டிக்கலை 1170 ரூபாய்க்கு விற்கிறதுக்கும் அதே இதை இப்போ 1170 ரூபாய்க்கு விற்றா ஒரு அமௌண்ட் வந்து லாஸ் எனக்கு. சரியா? இப்போ செல்லிங் ப்ரைஸ் தான் வந்து எனக்கு 1170. இந்த 1170 ரூபாய்க்கு விற்றா ஒரு அமௌண்ட் வந்து எனக்கு லாஸ் ஆகுது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது 22% லாபத்தில் நான் விற்கும்போது எனக்கு அந்த ப்ராஃபிட் வரும் இல்லையா? அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டும் இந்த 1170 ரூபாய்க்கு விற்ற லாஸ் அமௌண்ட்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. எலிசா சஃபர்ஸ் ஆஸ் மச் லாஸ் as she would have gained by selling it at a profit of 22%. 22% ப்ராஃபிட்டுக்கு விற்றா ஒரு அமௌண்ட் ப்ராஃபிட் கிடைக்கும். அதே சமயம் 1170 ரூபாய்க்கு விற்றா ஒரு அமௌண்ட் லாஸ் வரும். அந்த 2 அமௌண்ட்டும் வந்து சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? அப்போ என்ன சொல்கிறாங்க? லாஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். ஆனால் வந்து இங்கே வந்து சிபி வேறு, எஸ்பி வேறு இருக்கும், இங்கே வந்து எஸ்பி வேறு இருக்கும். ஸோ இப்போ அதை தான் நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம். இப்போ சப்போஸ் சிபி லாஸ்னால் என்ன பண்ணுவோம்? சிபியிலேருந்து தான் எஸ்பியை கழிப்போம். சரியா? ஸோ இதுதான் வந்து எனக்கு லாஸு, அப்படி தானே? இப்போ வந்து ப்ராஃபிட் என்ன சொல்கிறாங்க? 22% ப்ராஃபிட்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராஃபிட்டோட வேல்யூ என்னவாக இருக்குன்னு பார்த்தா 22% ஆஃப் சிபி ஆல்வேஸ் இல்லையா? 22% ஆஃப் சிபி தான் வந்து
ப்ராஃபிட்னு இங்கே கொடுத்துட்டாங்க, ப்ராஃபிட் ஆஃப் 22%. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த லாஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட்டு அப்படி தானே, லாஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் இந்த இடத்துல. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவல் பண்ணிட்டோம் அப்படின்னா சிபி மைனஸ் 1170 இஸ் ஈக்குவல் டு 22% ஆஃப் சிபி, 22% ஆஃப் சிபி. சரியா, ப்ராஃபிட் வந்து 22% தான். ஸோ இதை சால்வ் பண்ணி நம்ம சிபி கண்டுபிடிச்சோம்னா முடிஞ்சு போச்சு. ஓகேவா, ஸோ சால்வ் பண்ணோம்னா இந்த 22/100 சிபி இந்த சைடு வந்துட்டுனா சிபி மைனஸ் 22/100 இன்ட்டு சிபி ஈக்குவல் டு 1170. சரியா, ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா 100 சிபி மைனஸ் 22 சிபி 72 சிபி பை 100 இஸ் ஈக்குவல் டு 1170. சரியா, இப்போ 78ம் 1170ம் கேன்சல் ஆகுமா, 13 டேபிளில் போகும். சரியா, 6 × 13 78, 9 × 13 117. ஸோ 6 90 அடித்தோம்னா 15 டைம்ஸு. அப்போ சிபி என்னது, சிபி ஈக்குவல் டு 1500 சரியா, இப்போ சிபி ஈக்குவல் டு 1500. இஃப் சி செல்ஸ் அட் இட் ஃபார் 1450, அப்போ 1500 வாங்கி 1450 விற்றா எனக்கு 50 நஷ்டம் இல்லையா. அப்போ நஷ்டம் தான் வந்து எனக்கு ஆன்சராக இருக்க போகுது. அப்போ நம்ம வந்து இந்த செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் ரெண்டுத்தையுமே தூக்கிடலாம். ஃபஸ்ட்டா ஃபோர்த்தான் மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்கணும். சரியா, இப்போ லாஸ்ட் 26% என்ன அர்த்தம், 25% 1/4க்கும் மேலே. அப்போ 1500ல் 10% பார்த்தாலே 150 வருது. நமக்கு வந்து இங்கே 150 1500 வாங்கி 1450 விற்றுருக்காங்கன்னா என்ன அர்த்தம், 50 லாஸு. சரியா, அப்போ 50 லாஸுங்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு 10% விட கம்மியாக இருக்குது. ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான், லாஸ் 3.3%. சரியா, அந்த 26.2% நம்ம எடுக்க தேவையில்லை. ஏன்னா 25% நமக்கு 1500ல் எவ்வளோ நிறைய போயிடும். நமக்கு வெறும் இப்போ 50 தான் நஷ்டம். அப்போ சம் 1% 15 ரூபா, 2% 30 ரூபா, 3% 45 ரூபா. ஸோ 3% பக்கத்தில் தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த கால்குலேஷன் பண்ண தேவையில்லை. 50/1500லாம் போட்டுட்டு இருக்க வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு a shopkeeper bought pens at the rate of 1350 for 15 dozen pens and sold them at the rate of 495 for 5 dozen pens. His percentage profit or percentage loss is. இப்போ 15 டசனை வந்து 1350 வாங்கியிருக்கான். சரியா, 5 டசனை 495 விற்றுருக்கான். ஸோ நம்ம 15 டசனை வந்து எத்தனை ரூபாய்க்கு விற்றுருக்கான்னு பார்க்கலாம். சரியா, அதனால் இங்கே 3 நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், இங்கேயும் 3 மல்டிப்ளை பண்ணணும். சாரி, 5 போட்டேன். ஸோ 15 டசன் எவ்வளோ செல்லிங் ப்ரைஸ்ன்னு பார்ப்போமா, 495 × 3. இப்போ 4 × 500 பண்ணால் ஒரு 1500 வரும். அதுலேருந்து ஒரு 15 ரூபாய் கழிச்சிடலாம். அப்போ 1485 வருமா. அப்போ 1350 வாங்கினதை 1485 விற்றுருக்காங்க. அப்படி தானே, அவ்வளோதான். ஸோ எவ்வளோ லாபம்னு பார்ப்போம். 1485லேருந்து 1350 கழிச்சோம்னா 5310. அப்போ 135 rupees லாபம், which is nothing but 10% ஆஃப் ப்ராஃபிட். ஓகே, முக்கியமாக வந்து 15 டசனுக்கான காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் 5 டசனுக்கான செல்லிங் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் 15 டசனுக்கான செல்லிங் ப்ரைஸ் எடுத்துட்டோம்னா இன்னும் எனக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. அதனால தான் நான் வந்து 2 பக்கமும் 3 மல்டிப்ளை பண்ணேன். அப்போ 1350 வாங்கி 1485 விற்றுட்டாங்க. ஸோ 135 ரூபா வந்து லாபமாக இருக்குது, which is 10%. An article was sold for 512 after giving 2 equal successive discounts on the market price of 800. Percentage discount offered is. ஸோ இந்த மாதிரி இந்த 800 இருக்குது, இங்கே 512 இருக்குது. சரியா, அப்போ 800 இன்ட்டு சம் டிஸ்கவுண்ட்டு சோல்டு ஃபார் 512 இல்லையா. இதுதான் வந்து இந்த 512. ஆக்சுவலாக இந்த எக்ஸ் வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே ஆன்சர் கிடையாது. ஆக்சுவலாக இங்கே என்ன ஆன்சர் நமக்கு இருக்கும் அப்படின்னா, ஓகே நான் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்றேன். சரியா, இப்போ எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். 800லேருந்து 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்து எனக்கு 512 விற்றுருக்காங்க. அப்போ என்ன ஆகும், இந்த இது ரெண்டையும் கட் பண்ணிடலாம். இப்போ x² இஸ் ஈக்குவல் டு 512 × 100 டிவைடட் பை 8. ஸோ அந்த 8 இதையும் அடித்தோம்னா என்ன வரும், 64 வருமா. அப்போ இதுக்கு ரூட் எடுத்தோம்னா 8 × 10. எக்ஸோட வேல்யூ வந்து 80% வருது. 80% என்ன அர்த்தம், அப்போ நம்ம வந்து 800 × 80% அப்படின்னா 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ 20% கன்சிக்யூட்டிவாக டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தோம்னா எனக்கு வந்து இந்த 512 வந்துடும். ஸோ டிஸ்கவுண்ட் ஆஃபர்டு தானே கேட்குறாங்க. ஸோ 20% இஸ் த ஆன்சர். அதனால் இந்த எக்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஆன்சர் 80 வருது. ஸோ அதை நம்ம போட்டக்கூடாது. 80 எப்படி வந்துச்சு, 100 - 80 தான் நமக்கு தேவை. ஸோ 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே
ஸோ டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 100. சரியா? அதாவது கன்சிக்யூட்டிவாக ஈக்குவலாக கொடுத்துருந்தாங்கன்னா, சப்போஸ் வேறு மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் பை 100. இந்த டி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளவு. ஓகே, 2 டிஸ்கவுண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா கன்சாலிடேட்டடாக எவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் இந்த டி. அதுக்கு இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். சப்போஸ் ஃபஸ்ட்டு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, அடுத்து 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, அதுக்கடுத்து இவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காங்க அப்படின்னா இப்போ ஹோலாக எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சரியா? இப்போ இந்த இடத்துல யூஸ் பண்ணி பாருங்கள். கன்சிக்யூட்டிவாக 20% டிஸ்கவுண்ட்டு, அப்போ 20 + 20 மைனஸ் 20 × 20 பை 100 என்ன வரும்? 40 மைனஸ் ஒரு 4, ஸோ 36% டிஸ்கவுண்ட்டு. இப்போ நீங்கள் 800 ரூபாயில் 36% டிஸ்கவுண்ட் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு 512 வந்துடும். சரியா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, an article was sold at a loss of 24%. If it were sold for 1596 more, then there would have been a gain of 18%. The cost price of the article is. அப்போ 24% லாஸ்க்கு விற்றுருக்காங்க, அதே சமயம் 18% லாபத்துக்கு விற்றுருக்காங்க. இந்த நடுவில் இருக்கிற கேப் என்னது? அதுதான் வந்து 1596 ரூபா. சரியா? இஃப் இட் வேர் சோல்டு ஃபார் 1596, ஓகே, 1596, தென் தேர் வுட் ஹாவ் பீன் அ கெயின் ஆஃப் 18%. அப்போ இந்த 24% லாஸுக்கும் 18% ப்ராஃபிட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 1596. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடுங்க. 24ஐயும் 18ஐயும் ஆட் பண்ணால் 21. ஸோ இந்த 42% தான் வந்து எனக்கு 1596னா 100% எவ்வளவு? காஸ்ட் ப்ரைஸ் கேட்டாங்கன்னா 100%, அதை பார்த்துக்கோங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு. ஸோ ஷுவராக இந்த 42 வந்து 1596ஆல் கேன்சல் ஆகும். ஸோ 6 டேபிள் அடிக்கலாம், 7 டேபிள் அடிக்கலாமா? 20, இது ஒரு 19, மறுபடியும் ஒரு 2, 56, 8. ஸோ இதையும் அடித்தோம்னா 30, 38. இப்போ சிபி இஸ் ஈக்குவல் டு 100 × 38, 3800. ஸோ சிபி கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த 24% லாஸு, 18% கெயின், அது ரெண்டுத்துக்கு நடுவில், அதாவது இப்போ 100 ருபீஸ் தான் சிபினா 24% லாஸ்னா 76 தான் வந்து எஸ்பியாக இருக்கும். அதே இது 18% கெயின்னா 118% இருக்கும். ஸோ இந்த 76லேருந்து இந்த 118 ஆகிறதுக்கு யார் காரணம்? இந்த 1596 ரூபா தான் காரணம். சரி, அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த பர்சன்டேஜை ஸ்ட்ரைட்டாகவே எடுத்து காஸ்ட் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு, an article is listed at 5000 and 2 successive discount of 12% and 12% are given on it. How much will the seller gain or lose if he gives a single discount of 24%? ஓகே, இப்போ 24% சிங்கிள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறதுக்கும் இந்த மாதிரி 12% சக்ஸஸிவாக கொடுக்குறதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறாங்களா? ஸோ நான் அந்த சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் ஃபார்முலா நீங்கள் போடுங்க. ஸோ டிஸ்கவுண்ட் ஓவராலாக இதில் என்ன வரும்னு பார்த்தா 12 + 12 மைனஸ் 12 × 12 பை 100. அப்போ என்ன ஆகும்? 24 மைனஸ் ஒரு 144/100. ஸோ இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தா என்ன இருக்கும்? அதாவது சக்ஸஸிவாக 12% டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தா 24 மைனஸ் ஒரு 144/100 வருதா? அதாவது 24 மைனஸ் 144. ஸோ இந்த அமௌண்ட்டு வந்து கண்டிப்பாக அவனுக்கு வந்து 24% டேரெக்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறதுக்கும், ஸோ இந்த மாதிரி இப்போ இது ஆக்சுவலாக என்ன வேல்யூவாக இருந்திருக்கும்? 22 சம்திங் இருந்திருக்கும் இல்லையா? 56% இருந்திருக்கும். ஸோ இந்த 1.44% வந்து அவனுக்கு நஷ்டமாக தானே இருக்க முடியும். 24% டேரெக்டாக டிஸ்கவுண்ட் கொடுக்குறான், அதுவும் இந்த மாதிரி 12% கொடுத்துட்டு அப்படி ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். எதில் இவனுக்கு வந்து லாபமோ அவன் நஷ்டமானு தான் கேட்குறாங்க. அப்போ இந்த 1.44% வந்து இவனுக்கு நஷ்டமாக இருக்கும், அப்படி தானே? இஃப் he gives a single discount. ஸோ இந்த 1.44% எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ இந்த 5000ல் 1.44%. how much will the seller gain? செல்லருக்கு தான் கேட்குறான் இல்லையா? அப்போ அவன் 24% டிஸ்கவுண்ட் கொடுத்தா அவனுக்கு தானே நஷ்டம். இந்த மாதிரி 12% சக்ஸஸிவாக கொடுத்தாம்னா அவனுக்கு ஓவராலாகவே 22.56% தான் வந்து டிஸ்கவுண்ட்டு கிடைக்கும். டிஸ்கவுண்ட் கொடுப்பான் 22.56%. பட் சிங்கிள் டிஸ்கவுண்ட் 24 கொடுத்தோம்னா செல்லரை பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க, அப்படி தானே? இப்போ கடைக்காரனுக்கு தான். அப்போ அவன் வந்து 24% டிஸ்கவுண்ட் கொடுத்தா அவனுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட் வந்து லாஸு. அதே சமயம் 12% கொடுத்தா அவனுக்கு தான் லாபம். அப்போ இந்த 5000ல் வந்து இந்த 1.44ங்கிறது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். 1.44%. சரியா? ஸோ 50 ×
ஒரு 1.44 50 வந்து 100/2ன்னு போட்டுக்கலாமா? ஸோ 1.44 இந்த 100ஐயும் 144ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் 144/2 72 rupees வந்து அவனுக்கு நஷ்டம். ஓகே, சிங்கிள் டிஸ்கவுண்ட் 24% கொடுக்கறதுக்கும் சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் 12% கொடுக்கறதுக்கும் என்ன லாஸ்ன்னு பார்த்தா 72 ரூபா வந்து கடைக்காரனுக்கு நஷ்டம். ஓகே, 2 successive discounts each of X% on the marked price of an article are equal to a single discount of 350. If the marked price of the article is 800, then the value of X is. So இந்த மாதிரி சமம் வந்து என்ன பண்ணலாம்? இப்போ 800 இன்ட்டு சம்திங் ஏதோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் இல்லையா, அது சம்திங் ஒரு கேன்னு வச்சுக்கலாம், k/100 k/100 ஈக்குவல் டு சிங்கிள் டிஸ்கவுண்ட் வந்து 340. அப்போனா அந்த 350 800ல் 350 போயிடுச்சுன்னா 450 இருக்கும். ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்து போக அவன் விற்கிற ப்ரைஸ் தான் இந்த ரைட் சைடு நம்ம போடுறோம். சரியா, நம்ம இப்போ இந்த எக்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணல. எக்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா 100 - k தான் வந்து எனக்கு எக்ஸாக இருக்கும். சரியா, ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கே கண்டுபிடிச்சிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு வரேன். ஸோ இதை நான் சால்வ் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? k² = 450 × 100 / ஒரு 8. ஸோ இதை அடித்தோம்னா 25/2ன்னு வரும். இந்த 2ஐயும் 450 அடித்தோம்னா 225. இப்போ k² இது வந்து 9 × 25 × ஒரு 25. இப்போ கேயோட வேல்யூ என்ன? 3 × 25 = 75. கே வந்து 75. கே வந்து 75னா என்ன அர்த்தம்? அப்போ 25% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோன்னு அர்த்தம் இல்லையா? அவ்வளோதான். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் கேட்குறாங்க. ஸோ 25% டிஸ்கவுண்ட்டு. அப்போ 800 ரூபாயில் அடுத்தடுத்து 25% டிஸ்கவுண்ட் கொடுத்தோம்னா எனக்கு ஓவரால் டிஸ்கவுண்ட் வந்து 350 ரூபா கிடைக்கும். சரியா, ஸோ ஃபஸ்ட்டு 25% டிஸ்கவுண்ட் கொடுத்தா 200 ரூபா வரும். அப்போ 600 ரூபா ஆயிரும். இப்போ இந்த 600 ரூபாயில் 25% டிஸ்கவுண்ட் கொடுத்தா 150 ரூபா வரும். ஸோ அதை ஆட் பண்ணால் எனக்கு ஓவரால் டிஸ்கவுண்ட் வந்து 350 ரூபா. ஓகே, நெக்ஸ்ட்டு, a person sold an article at a loss of 12%. Had he sold it at a gain of 10.5%, he would have got 112.50 more. What is the original selling price கேட்குறாங்க. அதை பார்த்துக்கோங்க, ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த 12%க்கும் இந்த 10.5%க்கும் ஸோ அது ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ணிடுங்க. 5 to 22. அப்போ இந்த 22.5% தான் வந்து 112.5. சரியா, 22.5% தான் 112.5. 100% கண்டுபிடிச்சா காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். ஆனால் அவங்க கேட்குறது ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸ். ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸ் என்னது? ஒரு 12% லாஸில் விற்றுருக்காங்க. அப்போது 88% தான் அவங்க கேட்குறாங்க. சரியா, 88% தான் அவங்க கேட்குறாங்க. செல்லிங் ப்ரைஸ் தானே கேட்குறாங்க. ஸோ 88% போது நமக்கு வந்து இது வந்து செல்லிங் ப்ரைஸு. ஸோ செல்லிங் ப்ரைஸ் = 112.5 × ஒரு 88 / 22.5. ஸோ 88 இருக்கிறதுனால ஒரு 11ஓட மல்டிபிள் தான் ஆன்சரில் இருக்க முடியும். ஸோ செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் 11ஓட மல்டிபிள், 500 இதுவும் 11ஓட மல்டிபிள் கிடையாது. இந்த 552 பார்த்தோம்னா ஒரு 55 இதுவும் கிடையாது. ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 11. அப்படியே பண்ணிட்டு போயிடலாம். சரியா, அப்படி இல்லைன்னா இந்த 112.5 வந்து 225/2ன்னு எழுதிக்கலாம். கீழே ஆல்ரெடி வந்து ஒரு 22.5 இருக்குது. ஸோ இதை அடித்தோம்னா மேலே 10 மடங்கு வரும். ஸோ 5 × ஒரு 88 440 வரும். இந்த கால்குலேஷனை பண்ணலாம். பட் பண்ணாமல் என்ன பண்ணலாம், ஆன்சரை டக்குன்னு போடுறதுக்கு தான் அந்த வழியை சொன்னேன். சரியா, அதுதான் நமக்கு தேவை. நெக்ஸ்ட்டு, ஏ பாட் அன் ஆர்டிக்கிள் ஃபார் 4800 and sold it at a loss of 30%. சரி, with this amount he bought another article and sold it at a gain of 60%. What was his overall gain or loss? ஸோ 4800 ரூபாய்க்கு வாங்கி 30% லாஸில் விற்கிறான். அப்போ அது என்ன அமௌண்ட்டு? 30% லாஸு. அப்போ 480 480 480 இதுதான் 30% இல்லையா? ஆட் பண்ணோம்னா 1440. ஸோ இதை நம்ம இதில் கழிச்சிட்டோம்னா 0 6 3 3. ஸோ 3360 ரூபா இப்போ வந்து அவன் வந்து விற்றுருக்கான். வித் திஸ் அமௌண்ட், அதாவது இதுதான் அவன் கையில் இருக்குது. இப்போ he bought another article and sold it at a gain of 60%. ஸோ 60% லாபம். அப்போ இது வந்து 10%. ஸோ இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். 3 6 are 18 21 2 3 6 are 18 21. ஸோ 2116. இப்போ 6 ஒரு 7 ஒரு 4 ஒரு 5. ஸோ 4800 ரூபாய்க்கு வாங்கினதை இப்போ ஓவராலாக 5476க்கு விற்றுட்டான். அப்படி தானே? 5476. அப்போ எவ்வளோ லாபம்னு பாருங்கள். கரெக்டாக தானே ஆட் பண்ணியிருக்கேன்.
3 6 are 18, 21 2, 3 6 are 18, 20 சரிங்களா 20. ஸோ 3 3 is 60, 2016, 67 5376 வரும் சரியா. 3360 ரூபாய்க்கு அவன் கையில் இருந்தது, அதை வச்சு 60% லாபத்தில் விற்றுட்டான். அப்போ வந்து 5376க்கு அவன் விற்றுட்டான். இப்போ ஓவராலாக அவனுக்கு எவ்வளவு லாபம்னு பார்த்தா ஒரு 576 ரூபா லாபம். 4800 வாங்கின ஒரு பொருளை லாஸ்ட்டாக வந்து 5376 விற்றுட்டான். அப்போ இதோட பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா போதும். இதானே கேட்குறாங்க. ஸோ 48 இன்ட்டு என்ன வந்து 576ன்னு பார்த்தா 480 தான் வந்து 10 மடங்கு வரும். ஸோ இது கூட ஒரு 96 ஆட் பண்ணிட்டோம்னா 576 வரும். இப்போ 12 டைம்ஸ். ஸோ கெயின் வந்து அவனுக்கு ஓவராலாக 12% கெயின். ஓகே, வேறு ஏதாவது வழி இருக்கா? he bought another article. வேறு எதுவும் எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். மெயினாக டிஸ்கவுண்ட்டை பேஸ் பண்ணி பயங்கரமாக கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்கவுண்ட் ரிலேட்டடாக கொஞ்சம் கிரண் புக்லேயோ எல்லாத்தையும் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எம்டிஎஸ்க்கும் ஜிடி கான்செப்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. அதேமாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம பார்க்கலாம். சிஹெச்எஸ்ல கேட்ட கொஷின்ஸ். ஓகே, பாய் பாய்.